Good morning all, good morning all. Okay. Good morning. இப்போ வந்து நம்ம molecular basis of inheritanceல properties of genetic material DNA versus RNA பார்க்க போறோம். இது கொஞ்சம் important topic, நல்லா பார்த்துக்கங்க. From the foregoing discussion, already நம்ம RNA, DNA இதெல்லாம் எப்படி ஆயிருக்கு, polynucleotide chainோட structure என்ன, direction, அதெல்லாம் அந்த polarity, அதான் direction, 5' to 3', 3' to 5' இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா. இப்போ from the foregoing discussion, it is clear that debate between proteins versus DNA as a genetic material was unequivocally resolved from Hershey-Chase experiment. Hershey-Chase experiment தான் இது நீட் கொஸ்டின். எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பேஸ் பண்ணி டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல்னு வித்தவுட் எனி டவுட், வித்தவுட் எனி ஆர்கியூமெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அன்ஈக்வோக்கலி, ஒரு மனதா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஹெர்ஷி சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டை பேஸ் பண்ணி தான். It became an established fact that it is DNA that acts as genetic material. DNA தான் genetic material அப்படிங்கிறது finalize ஆயிடுச்சு. However, it subsequently become clear that அடுத்தடுத்து ரொம்ப கிளியர் ஆயிடுச்சு. இன் சம் வைரசஸ் இதுதான் முக்கியம். இன் சம் அந்த எக்ஸப்ஷனல் கேஸ்லாம் வருது இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். சில வைரசஸ்ல கூட எல்லா வைரஸ் கிடையாது. சில வைரஸ்ல RNA is the genetic material. For example, tobacco mosaic virus, QB bacteriophage, etc. இந்த இடத்துல QB bacteriophage நல்லா பார்த்துக்குங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பாக்டீரியோஃபேஜுக்கு ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ. ஈவன் ஹெர்ஷியன் சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ல கூட பாக்டீரியோஃபேஜ்ல டிஎன்ஏ இருந்துச்சு. இதுதான் கொஸ்டின்ல கேட்பாங்க. ஹெர்ஷியன் சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ல அவங்க என்னென்ன எடுத்துக்கிட்டாங்க, அதுதான் கொஸ்டின்ல நல்லா ஞாபகம் வச்சு படிக்க வேண்டியதெல்லாம் அதுதான். பாக்டீரியோஃபேஜ் அண்ட் பாக்டீரியா, ஈகோலை. பாக்டீரியோஃபேஜ்ங்கிறது என்ன, வைரஸ் விச் கில்ஸ் பாக்டீரியா. ஈகோலை ஒரு பாக்டீரியா. அந்த பாக்டீரியோஃபேஜ்ல என்ன ஜெனட்டிக் மெட்டீரியல் இருந்துச்சு, டிஎன்ஏ. ஆனா கியூபி பாக்டீரியோஃபேஜ்ல யார் வந்து ஜெனட்டிக் மெட்டீரியலா இருக்காங்க, ஆர்என்ஏ. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பாக்டீரியோஃபேஜ் அப்படிங்கிற வைரஸ்ல டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல். ஆனா கியூபி பாக்டீரியோஃபேஜ்ல மட்டும் டிஎன்ஏ இல்ல, ஆர்என்ஏ மட்டும் ஜெனட்டிக் மெட்டீரியலா இருக்கு. அதே போல டொபாக்கோ மொசைக் வைரஸ். அந்த டொபாக்கோ மொசைக் வைரஸ் இஸ் வெரி எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் வைரஸ். டொபாக்கோ இல்லாம எவனும் இருக்க மாட்டேங்கிறாங்க. புகையிலை புற்றுநோயை உண்டாக்கும் அப்படின்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஓகே சரி, டொபாக்கோ மொசைக் வைரஸ், கியூபி பாக்டீரியோஃபேஜ், இது ரெண்டுலயும் ஆர்என்ஏ மட்டும் தான் இருக்கும், டிஎன்ஏ இருக்காது. மோஸ்ட் ஆஃப் த ஆர்கானிசம்ல ஆர்என்ஏ டிஎன்ஏ ரெண்டு இருக்கும், டிஎன்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியலா இருக்கும். பட் வைரஸஸ்ல ஒன்னு டிஎன்ஏ இருக்கும், இல்லைன்னா ஆர்என்ஏ இருக்கும். ரெண்டும் சேர்ந்து இருக்கவே இருக்காது. அப்படி ஆர்என்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியலா இருக்கக்கூடிய வைரஸ் எதுப்பா, ரெண்டு எக்ஸாம்பிள் நமக்கு கொடுத்துருக்காங்க, டொபாக்கோ மொசைக் வைரஸ் அண்ட் கியூபி பாக்டீரியோஃபேஜ். ஆன்சர் டு சம் ஆஃப் த கொஸ்டின் சச் அஸ் why DNA is predominant genetic material. DNA ஏன்பா அதிகபட்சமா மோஸ்ட்லி ஜெனட்டிக் மெட்டீரியலா இருக்கு, whereas RNA performs dynamic function. டைனமிக்னா பயங்கரமா சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ டிரான்ஸ்கிரைப் ஆகி வருது, ஆர்என்ஏல இருந்து புரோட்டீன் சிந்தசிஸ் ஆகிறத டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்றோம். அந்த டிரான்ஸ்லேஷனுக்கு 3 ஆர்என்ஏவும் வேணும், எம்ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ, ஆர்ஆர்என்ஏ. ஆர்ஆர்என்ஏ ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷன், எம்ஆர்என்ஏ மெசஞ்சர், டிஆர்என்ஏ டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ ஆர் அடாப்டர் ஆர்என்ஏ. ஒவ்வொரு ஆர்என்ஏவும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன், டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனை பண்றாங்க. டைனமிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மெசஞ்சர் அண்ட் அடாப்டர் has to be found from difference between chemical structure of the two nucleic acid molecules. So இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ தான் 2 நியூக்ளிக் ஆசிட்ங்கிறாங்க. அது ரெண்டுக்கும் இடையில கண்டிப்பா கெமிக்கல் ஸ்ட்ரக்சர்ல டிஃபரன்ஸ் இருக்கும். இதுல வந்து மெசஞ்சர் அண்ட் அடாப்டர்ங்கிறது டிஆர்என்ஏ, மெசஞ்சர்ங்கிறது பேர்லயே இருக்கு எம்ஆர்என்ஏ, ஸ்ட்ரக்சரல் அப்படிங்கிறது ஆர்ஆர்என்ஏ. ஓகே, ஸோ இதெல்லாம் இருக்கு. நெக்ஸ்ட், கேன் யூ ரீகால் த 2 chemical differences between டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ? ஆர்என்ஏல யுராசில் இருக்கும், ஆனா டிஎன்ஏல யுராசில் இருக்கிற இடத்துல தைமின் இருக்கும். டிஎன்ஏல டிஆக்சி ரைபோஸ் சுகர், செகண்ட் கார்பன்ல ஓஹெச்ல ஓ இருக்காது. ஆர்என்ஏல ரைபோஸ் சுகர், எங்க டிஎன்ஏங்க ஆர்என்ஏங்க, இந்த ரைபோஸ் சுகருங்க. இந்த டிஎன்ஏக்கு பேரே டிஆக்சி ரைபோஸ்னு பேர் வந்ததுக்கு காரணம் ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், ஃபிஃப்த் கார்பன்னா
செகண்ட் கார்பன்ல இருக்க இந்த O ரிமூவ் ஆகி போயிடுச்சு, அதான் டிஆக்சி ரைபோ சுகர். சேம் ரைபோ சுகர் 1 2 3 4 5 செகண்ட் கார்பன்லயும் OH, தேர்ட் கார்பன்லயும் OH. இந்த O இங்கே தான் ரீட்டைனா இருக்கு, ரைபோ சுகர். O போயிடுச்சு, டிஆக்சி ரைபோ சுகர். ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ். செகண்ட் டிஃபரன்ஸ், டிஎன்ஏல தைமின் இருக்குது பிரிமிடின்ல அப்படின்னா ஆர்என்ஏல தைமின் இருக்காது, அதுக்கு பதிலாக யுராசில் இருக்கும். ரெண்டு டிஃபரன்ஸ் சொல்லியாச்சு. இது இல்லாம திஸ் இஸ் மோர் ஸ்டேபிள் இல்ல, டிஎன்ஏ தான் மோர் ஸ்டேபிள், ஆர்என்ஏ இஸ் லெஸ் ஸ்டேபிள். ஓகே, ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்கும் ஆர்என்ஏ, டிஎன்ஏ ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கும். A molecule that can act as genetic material must fulfill the following criteria. It should be able to generate its replica. DNA can replicate, RNA cannot replicate. RNA வை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு DNA வேணும். ஸோ ஜெனட்டிக் மெட்டீரியலா டிஎன்ஏ தான் இருக்குங்கிறதுக்கான காரணங்களை அவன் அடுக்கி வைக்கிறான். இட் ஷுட் ரெப்ளிகேட் இட் செல்ஃப், டிஎன்ஏவே ரெப்ளிகேட் பண்ணிக்கும், ரெப்ளிகேஷன் நடக்கணும், மல்டிப்ளை ஆகிறது. இட் ஷுட் பி ஸ்டேபிள் கெமிக்கலி அண்ட் ஸ்ட்ரக்சரலி, கெமிக்கலாவும் கெமிக்கல் ஸ்ட்ரக்சரும் ஸ்டேபிள் கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆகணும். கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் ஸ்டேபிளா இருந்தா தான் ஸ்ட்ரக்சர் ஸ்டேபிளா இருக்கும். கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் அன்ஸ்டேபிளா இருந்தா கொலாப்ஸ் ஆகி மற்றவங்களோட ரியாக்ட் ஆகி வேற மாலிகுல் ஃபார்ம் ஆகிட்டு போயிடும். ஸோ மோர் ஸ்டெபிலிட்டிக்கு காரணம் இந்த செகண்ட் கார்பன்ல ஒரு ஆக்சிஜன் கம்மியா இருக்கிறது. லெஸ் ஸ்டெபிலிட்டி ஆர்என்ஏ இருக்குதுன்னா அங்க O இருக்கு. ஏன்னா இவன் பாஸ்பேட்டோட சேர்ந்து எஸ்டர் பாண்டா ஃபார்ம் பண்ணுவான், பாஸ்போடைஎஸ்டர் பாண்டை. இந்த செகண்ட் கார்பன்ல OH இருந்ததுன்னா இட் வில் ரியாக்ட் வித் சம் ஒன். பட் செகண்ட் கார்பன்ல வெறும் H தான் இருக்குன்னா பாண்ட் ஃபார்மேஷன் அங்க ஃபார்ம் பண்ண முடியாது, யாரும் வந்து இங்க டச் பண்ண முடியாது, யாரும் வந்து இங்க ரியாக்ட் ஆக முடியாது. ஸோ டிஎன்ஏ இஸ் மோர் ஸ்டேபிள், RNA is less stable because it is ready to make bond with someone. ஏன்னா செகண்ட் கார்பன்ல OH இருக்கிறதுனால. ஸோ இது வந்து லெஸ் ஸ்டேபிள். ஸோ மோர் ஸ்டெபிலிட்டி இருக்கிறது உங்களுக்கு கெமிக்கலாகவும் ஸ்ட்ரக்சரலாகவும் டிஎன்ஏ தான். இட் ஷுட் ப்ரொவைட் த ஸ்கோப் ஃபார் ஸ்லோ சேஞ்சஸ். ரேபிட் சேஞ்ச் நடக்கக்கூடாது, ஸ்லோ சேஞ்ச் நடக்கணும். ஸ்லோ சேஞ்சஸ் டியூ டு மியூட்டேஷன் தட் ஆர் ரெக்வயர்ட் ஃபார் எவல்யூஷன். எவல்யூஷன்னா என்ன? மாறி வரும் காலநிலை, பருவநிலை. நீங்க வந்து டெம்பரேச்சர் ஒவ்வொரு டிகேடும் இன்க்ரீஸ் ஆகிட்டே, டிகேட்னா 10 வருஷம், எவ்ரி 10 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது, பொல்யூஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது, என்விரான்மெண்ட்ல எக்கச்சக்கமான சேஞ்சஸ் நடக்குது. அந்த சேஞ்சஸ்க்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றி அமைச்சிக்கிறது தான் அடாப்டேஷன். ஸோ அந்த அடாப்டேஷனுக்கு நமக்கு ஸ்மால் சேஞ்சஸ் நம்ம ஜெனட்டிக் மெட்டீரியல்ல நடந்துகிட்டே இருக்கணும். அதுவும் பாசிட்டிவ் சேஞ்சஸா இருக்கணும். அது டிஎன்ஏல நடக்கும், ஆர்என்ஏல நடக்காது. அதனால டிஎன்ஏ இஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல். நெக்ஸ்ட், இட் ஷுட் பி ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் இட் செல்ஃப் இன் த ஃபார்ம் ஆஃப் மெண்டலியன் கேரக்டர். மெண்டலியன் கேரக்டர்னா என்ன? குரோமோசோம் ஃபார்ம் ஆகுது, அந்த குரோமோசோம் இருக்கு, கேமிட் ஃபார்மேஷன் அப்போ இண்டிபெண்டா செப்பரேட் ஆகணும். ஜைகோட் ஃபார்மேஷன் அப்ப இந்த ஹோமோலாகஸ் குரோமோசோம் பேர் ஆகணும். அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா லா ஆஃப் டாமினன்ஸ், லா ஆஃப் செக்ரிகேஷன், அந்த கேமிட் ஃபார்மேஷன் அப்ப பிரிஞ்சு போறது. ஸோ இந்த மாதிரி மெண்டலியன் கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்றது டிஎன்ஏ தான், ஆர்என்ஏ கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட், இஃப் ஒன் எக்ஸாமின்ஸ் ஈச் ரெக்யர்மெண்ட் ஒன் பை ஒன், இந்த 4 பாயிண்ட் ஒன் பை ஒன் பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் ரூல் ஆஃப் பேஸ் பேரிங் and complementary, both nucleic acid DNA and RNA have the ability to direct their duplications. So ரெண்டுமே duplications பண்ண முடியும். The other molecule in the living system such as proteins fail to fulfill the first criteria itself. So protein-ஆல அவங்களோட ரெப்ளிகேஷன் ஆக முடியாது. RNA ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலியமா ரெப்ளிகேட் ஆயிக்கலாம். RNA டிஎன்ஏவை ஃபார்ம் பண்ணி திருப்பி RNAவை ஃபார்ம் பண்ணிக்கலாம். ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் வைரஸ்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இந்த சென்ட்ரல் டாக்மா பார்க்கும்போது ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் நேம் வைங்கன்னு சொன்னாங்கல்ல. ஸோ ஈவன் RNA கேன் ரெப்ளிகேட் இட்செல்ஃப் வித் த ஹெல்ப் ஆஃப் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் மூலியமா ரெப்ளிகேட் ஆகுது, பட் புரோட்டீன் கேன் நாட் ரெப்ளிகேட். அப்போ புரோட்டீன் ஜெனட்டிக் மெட்டீரியலா இருக்க வாய்ப்பே இல்லாம போயிடுது. நெக்ஸ்ட், genetic material should be stable enough not to change with different stages of life cycle, age, or with change in physiology of the organism. ஸோ ஆர்கானிசத்தோட ஃபங்க்ஷனிங் மாறும்போதோ, ஏஜிங் ஆகிறதுனாலையோ, அல்லது டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ்னா சைல்டா இருக்கிறாங்க, அடாலசன்ட், டீனேஜ், இந்த மாதிரிலாம் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஸ்டேஜஸ் மாறும்போதோ அவங்களுக்கு டிஎன்ஏல ஸ்ட்ரக்சர்ல சேஞ்சஸ் வரக்கூடாது. ஓகே,
Stability as one of the property of genetic material was very evident in Griffith's transforming principle itself, that heat which killed the bacteria. என்னது எஸ் டைப் பாக்டீரியாவை ஹீட் கில் பண்ணிட்டாரு. ரஃப் டைப்பை உயிரோட தான் வச்சிருந்தாரு இல்லையா பாக்டீரியா. அட்லீஸ்ட் டிட் நாட் டெஸ்ட்ராய் சம் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல். அதனால தான் ஹீட் கில் பண்ண எஸ் டைப்பு உயிரோடு இருக்க ஆர் டைப்பை போய் என்ன பண்ணுச்சு, எஸ் டைப்பா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுச்சு. ஈவன் இட் இஸ் ஹீட் கில்டு, ஹீட் கில் பண்ணியாச்சு எஸ் டைப்பை. ஆனா ஹீட் கில் பண்ண எஸ் டைப்பையும் ஆர் டைப்பையும் மிக்ஸ் பண்ணி போட்டப்போ இதுல இருந்து சம்திங், அதான் டிஎன்ஏவோட சின்ன ஜீன்ஸ் ஆர் என்டையர் டிஎன்ஏ அது ஹீட் கில் பண்ணதுல டெஸ்ட்ராய் ஆகல, அது போய் ஆர் டைப்பை எஸ் டைப்பா மாத்திருச்சு. ஸோ டிஎன்ஏ இஸ் மோர் ஸ்டேபிள் அப்படிங்கிறது இதுல தெரிஞ்சுது. ஓகே, ஈவன் ஆஃப்டர் ஹீட் கில்லிங். This now can easily be explained in light of the DNA that the two strands being complementary if separated by heating come together when appropriate conditions are provided. இந்த இடத்துல நல்லா பார்த்துக்குங்க, DNA இப்படி இருக்கு. ஓகேயா? சரி, இது ரெண்டுக்கும் இடையில பேஸ் பேருக்கு இடையில ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்கு. ஹீட் பண்ணணும் அப்படின்னா 40 டிகிரிக்கு மேல ஹீட் பண்ணணும்னா ரெண்டு ஸ்ட்ராண்டும் செப்பரேட் ஆயிடும். ஹைட்ரஜன் பாண்ட் பிரேக் ஆகி ரெண்டு ஸ்ட்ராண்டும் தனித்தனியா போயிடும். இப்போ நார்மல் டெம்பரேச்சர் கொடுத்து அப்ராப்ரியேட் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்தா இந்த ரெண்டு ஸ்ட்ராண்டும் திருப்பியும் டபுள் ஸ்ட்ராண்டா மாறிடும். அப்போ ஹவு மச் ஸ்டெபிலிட்டி இட் இஸ் பார்த்துக்குங்க டிஎன்ஏ. ஸோ next, further, second carbon like a OH group present at every nucleotide in the RNA is reactive group. More reactive, less stable. RNA la sugar, ribose sugar la second carbon லையும் சரி third carbon லையும் சரி OH group extra இருக்கு. இந்த OH group highly reactive. இன்னொருத்தவங்களோட யாருக்கூடையாவது போய் பாண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ ஆர்என்ஏ லெபைல் ஈஸியா இன்னொருத்தவங்களோட வேணும் புரிஞ்சு அதோட ஸ்டெபிலிட்டி கம்மியாயிடுது அண்ட் ஈஸிலி டிகிரேடபிள். ஆர்என்ஏவும் ஈஸியா டிகிரேட் ஆயிடும். ஆர்என்ஏ இஸ் ஆல்சோ நவ் known to be catalytic, hence reactive. ஆர்என்ஏ என்சைமா இருக்கு, கேட்டலிட்டிக்னா என்சைம். ரைபோசைம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது ஆர்என்ஏல, பயோமாலிகூல்ஸ் சாப்டர்ல பார்ப்போம். அப்போ இது ஒரு கேட்டலிட்டிக் ப்ராசஸ்ல இருக்குன்னா அதுக்கு ஹைலி ரியாக்டிவ்னு இருக்கும். யார் ஓவர் ரியாக்டிவா இருக்கானோ அவன் லெஸ் ஸ்டேபிளா இருப்பான். யார் உங்க கிளாஸ்ல அவங்க கூட படிக்கிறவங்க ரொம்ப எக்ஸ்பிரஷன் கேரக்டர் எல்லாம் எக்ஸ்பிரஸ் எல்லாரையும் 50% பண்ணிட்டு இருக்கவன ஈஸியா மனசளவுல நோகடிச்சிடலாம். மனசளவுல ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டாங்க. யார் காமன் குவைட்டா கம்போஸ்டா இருக்காங்க அவங்க ஸ்ட்ராங் மைண்ட் செட்டோட இருப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு போகுது. இப்ப ரிலையன்ஸுங்கிறேன், ஆர்என்ஏ லெஸ் stable, more reactive. Therefore DNA chemically is less reactive. DNA பாத்தீங்கன்னா செகண்ட் கார்பன்ல இந்த O இருக்காததுனால less reactive and structurally more stable. எது less reactive-ஆ இருக்கு அது more stable-ஆ இருக்கும். எது highly reactive-ஆ இருக்கு அது less stable-ஆ இருக்கும். When compared to RNA, DNA is more stable, less reactive. Therefore among the two nucleic acid DNA RNA, DNA is better genetic material. டிஎன்ஏ தான் மோர் ஸ்டெபிலிட்டி, மோர் ஏஜ் ஆனாலும் ஏதாவது பிசியாலஜியில் சேஞ்சஸ் வந்தாலும் டிஎன்ஏல சேஞ்சஸ் வராது, மோர் ஸ்டேபிளா இருக்கும். பிசியாலஜியில் என்ன சேஞ்சஸ், ஏதாவது டிசீஸ் வருது, அப்ப டிசீஸ் வந்தா உடம்புல இருக்க டிஎன்ஏலாம் மாறி போச்சுன்னா என்ன பண்றது? ஸோ அந்த மாதிரிலாம் மாறாது. இன்ஃபேக்ட் த பிரசன்ஸ் ஆஃப் தைமின், இது நீட் கொஷின் நோட் பண்ணுங்க. Presence of thymine at the place of uracil also confers additional stability to DNA. So DNA க்கு extra stability கொடுக்கிறது thymine also. Thymine itself ஒரு stability increase பண்றதுக்கு காரணமா இருக்கு DNA-ல. Detailed discussion about this requires understanding of the process of repair in DNA and you will study this process in higher classes. நீங்க பயோகெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, mbbs, BDS, பிஃபார்ம் இதெல்லாம் போனீங்கன்னா பயோகெமிஸ்ட்ரிங்கிற பேப்பர் வரும். அப்போ இதை ரொம்ப டீட்டெயிலா படிப்பீங்க. ஓகே, போத் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ ஆர் ஏபிள் டு மியூட்டேட்னா சேஞ்ச் ஆகுது, அதோட ஸ்ட்ரக்சர்ல
சேஞ்ச் ஆகும். டிஎன்ஏவும் சரி ஆர்என்ஏவும் சரி அவங்களால மியூட்டேஷன் நடக்க முடியும். மியூட்டேஷன்னா சடன் சேஞ்ச். இன்ஃபேக்ட் ஆர்என்ஏ பீயிங் அன்ஸ்டேபிள் மியூட்டேட் அட் ஃபாஸ்டர் ரேட். ஆர்என்ஏல தான் மியூட்டேஷன் ரொம்ப வேகமா நடக்கும், sudden changes நடக்கும். Consequently, viruses having RNA genome and having shorter lifespan mutate and evolve faster. The corona variant 1, variant 2, variant 3, அந்த வேரியன்ட் இந்த வேரியன்ட் வாயில நுழையாத பேர்லாம் வேரியண்டா வைக்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்க முடியாத அளவுக்கு. அப்பதான் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ல கொஸ்டின்ல அந்த கேள்வி கேட்கலாம். அதனால ஓகே. ஸோ இந்த கொரோனால வந்து பாத்தீங்கன்னா COVID-19 அது இதுன்னு வேரியன்ட் பேர்லாம் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ ரீசெண்ட் வேரியன்ட் தான் சைனால 60,000 பேர் 30,000 பேர் செத்து போயிட்டாங்க ரீசெண்ட் வேரியன்ட்னால. இந்தியாவில் வந்துச்சுன்னாங்க காண புஷ்ன்னு போயிடுச்சு. அந்த மாதிரி ஏன்னா நம்ம எல்லாரும் தடுப்பூசி போட்டுட்டோம், அதனால பெரிய அளவில் அதால ஸ்டாண்ட் பண்ண முடியல போல இருக்கு. ஸோ ஆர்என்ஏ ஜீனோம் அப்படின்னு பார்க்கும்போது ஷார்ட்டர் லைஃப் ஸ்பேன் இருக்கு. மியூட்டேஷன் நடக்கிறதுனால நமக்கு வந்து அது ஃபாஸ்டா இவால்வ் ஆகுது. அதனாலதான் வைரஸஸ்ல ஆர்என்ஏ இருக்கும்போது அதோட மியூட்டேஷன் நடந்துகிட்டே இருக்கிறதுனால அதுக்கு பர்டிகுலரா ஒரு மெடிசினோ ஏதோ கண்டுபிடிக்க முடியல. பட் வேக்சின் வச்சுக்கலாம் வருமுன் காப்பது. ஸோ வேக்சின் மெடிசினுக்கு டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியணும். டிசீஸ் வரத்துக்கு முன்னாடியே போட்டுக்கிட்டா வேக்சின், எனக்கு டிசீஸே வரல, நோ டிசீஸ் அட்டால், திருட வரதுக்கு முன்னாடியே நான் பூட்டு போட்டு வச்சுக்கிறேன், அதுதான் ப்ரிவென்ஷன். அதாவது டிசீஸ் வரத்துக்கு முன்னாடி, வருமா வராதான்லாம் தெரியாது. போலியோங்கிற டிசீஸ் வரல, ஆனா குழந்தைங்களுக்கு போலியோ சொட்டு மருந்து போட்டுறாங்க. ஏன்? டிசீஸ் வராம இருக்கிறதுக்கு ப்ரிவென்ஷன். அது சொட்டு மருந்து உள்ள போட்டா அவங்களுக்கு அந்த இம்யூனிட்டி டெவலப் ஆயிடும் எகெயின்ஸ்ட் போலியோ. ஸோ போலியோ வைரஸ் அவங்கள அட்டாக் பண்ணாது, போனாலும் செத்து போயிடும். ஸோ தட் இஸ் ப்ரிவென்ஷன். டிசீஸ் வரதுக்கு முன்னாடியே எடுத்துக்கிறது வேக்சின். டிசீஸ் வந்ததுக்கு அப்புறம் திருடிட்டு போயிட்டான், அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேஸ் கொடுத்து கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நோய் வந்துருச்சு, அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு டெஸ்ட் பண்ணி மருந்து எடுத்துக்கிட்டா அதுக்கு பேர் மெடிசின். ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் வேக்சின் அண்ட் மெடிசின். ஞாபகம் வச்சுக்க, அது உங்களுக்கு தெரியும். RNA can directly code for synthesis of proteins. RNA protein synthesis க்கு code பண்ணுது, hence can easily express the characters. DNA however is dependent on RNA for synthesis of protein. DNA டைரக்டா புரோட்டீனை சிந்தசிஸ் பண்றது இல்லை. டிஎன்ஏ வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் மூலியமா RNA ப்ரொடியூஸ் ஆகி RNA protein synthesis translation மூலியமா பண்ணுது. The protein synthesizing machinery has evolved around RNA. RNA சுற்றி தான் புரோட்டீன் சிந்தசிஸ் இவால்வ் ஆகியிருக்கு. அதனால RNA தான் டிஎன்ஏக்கு முன்னாடியே வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. The above discussion indicate that both RNA and DNA can function as genetic material, but DNA being more stable is preferred for storage of genetic information. So long lasting, அதாவது மனுஷன் கேரக்டர் 2 கை 2 கால் 1 மூக்கு 2 கண்ணு, இந்த கேரக்டர் மாறாம ரொம்ப நாளைக்கு இருக்கணும், ஸ்டேபிளா இருக்கணும் அப்படின்னா டிஎன்ஏ மாதிரி மோர் ஸ்டேபிளா இருக்கக்கூடிய ஒரு மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் தான் ஜெனடிக் மெட்டீரியலா இருக்கணும். அண்ட் ஃபார் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் RNA இஸ் பெட்டர். ஏன்? RNA வந்து குயிக்கா செயல்படும். ஸோ ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து அடுத்த ஜென்ரேஷன் அர்த்தம் கிடையாது. டிஎன்ஏ டு RNA டிரான்ஸ்கிரிப்ஷன், RNA டு புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு டிரான்ஸ்லேஷன். ஸோ அந்த டிரான்ஸ்லேஷன் குயிக்கா நடக்கணும்னா அங்க RNAங்கிற ஒண்ணு இருக்கணும். அதான் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன், ஜெனடிக் இன்ஃபர்மேஷனுக்கு RNA இஸ் பெட்டர். இப்போ RNA வேர்ல்டுனா என்னன்னு பார்க்கணும். From foregoing discussion, இதுக்கு முன்னாடி பார்த்த டிஸ்கஷன் DNA RNA characteristics of genetic material பார்த்தோம்ல, an immediate question becomes evident which is the first genetic material. எது? RNA வா DNA வா? ரெண்டுல எது ஃபர்ஸ்ட் ஜெனடிக் மெட்டீரியல்னு கேட்கறான். இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? DNA RNA ஓட கேரக்டர்ஸ் பார்த்தோம். DNA is more suitable for genetic material, RNA is more suitable for transmission of genetic information அப்படின்னு பார்த்தோம். இதெல்லாம் நீட் கொஸ்டின்ல கேட்பாங்க, பார்த்துக்குங்க. அசஸ் அண்ட் ரீசன் இருக்குது, ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ எது பெட்டர் ஜெனடிக் மெட்டீரியல்? டிஎன்ஏவா RNAவா? 2 பேருக்கு இடையில போட்டி நடவதுல அதுல டிஎன்ஏ ஜெயிச்சிட்டான். ஆனா ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆனது கோழில இருந்து முட்டை வந்துச்சா, முட்டையில இருந்து கோழி வந்துச்சா? டிஎன்ஏ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்குமா, RNA ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்குமா? இந்த கேள்வி வந்துருச்சு. கோழில இருந்து தான் முட்டை வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கோழி முட்டை போடும்போது அந்த முட்டை கோழியோட பாடியில இருந்து வெளியே வருது இல்ல, அந்த இடத்துலதான் அந்த முட்டைக்கு ஷெல் ஃபார்ம் ஆகிற சுரப்பிகள், கிளான்ஸ் இருக்குதான். ஸோ அந்த வழியா வரும்போது தான் கடைசியா தான் முட்டைக்கு அந்த ஷெல்லே ஃபார்ம் ஆகுது. ஸோ தட் கீழே விழுவும் போது தரைக்கு வரும்போது அது உடையாம அதுக்குள்ள இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் சைட்டோபிளாசம்லாம் ப்ரொடெக்ட் பண்ற அந்த ஷெல் வந்து அது முட்டை போடுற அந்த இடத்துல தான் இருக்கு. கோழியால தான் அந்த ஷெல்லையே ஃபார்ம் பண்ண முடியுங்கிறதுனால
கோழி தான் முதல்ல வந்திருக்கும், அதுக்கப்புறம் தான் முட்டை வந்திருக்கும் அப்படிம்பாங்க. இன்னொன்று மொக்கையா சொல்லுவாங்க, சிக்கன் பிரியாணியில முட்டை இருக்குமா, முட்டை பிரியாணியில சிக்கன் இருக்காது, அப்ப சிக்கன்ல இருந்து தான் முட்டை வந்துச்சா. ஓகே, காலையில மொக்கை. From foregoing discussion, an immediate question becomes evident, which is the first genetic material. எது முதல் genetic material அப்படிங்கிறது it shall be discussed in detail in the chapter on chemical evolution. Chemical evolution. But briefly, we shall highlight some of the facts and points. First, RNA was first genetic material. There is now enough evidence to suggest that essential life processes such as metabolism, translation, splicing. இப்போ என்ன சார் என்னென்னமோ சொல்றாங்க, மெட்டபாலிசம் தெரியும், அனபாலிசம், கெட்டபாலிசம், ஒரு ரெஸ்பிரேஷன், போட்டோசிந்தசிஸ், உள்ள செல்லுல நடக்கக்கூடிய புரோட்டீன் சிந்தசிஸ், இதெல்லாம் வந்து நம்ம மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி சொல்லலாம். டிரான்ஸ்லேஷன் தெரியும், ஆர்என்ஏல இருந்து புரோட்டீன் சிந்தசிஸ் ஆகிறது டிரான்ஸ்லேஷன். ஸ்ப்ளைசிங்னா நமக்கு தேவையான ஜீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி தேவையில்லாத ஜீன்ஸை தூக்கி போட்டுட்டு தேவையுள்ள ஜீன்ஸை மட்டும் ஜாயின் பண்ணா ஸ்ப்ளைசிங். இந்த இடத்துல நான் 2 விஷயம் சொன்னேன், இதை ஸ்லைசிங்னு நினைச்சுக்காதீங்க, தப்பா போயிடும். ஸ்லைஸ்னா கட் பண்றது, ஸ்ப்ளைசிங்னா கட் பண்றேன், தேவையில்லாததை தூக்கி போட்டுட்டேன், தேவையுள்ளதை ஜாயின் பண்ணிக்கிட்டேன். 2 ஸ்டெப் இருக்கு, கட் பண்றது ஜாயின் பண்றது ரெண்டுமே வந்துருது. கட் பண்ணுனாதான் தேவையில்லாததை தூக்கி போட முடியும், திருப்பி ஜாயின் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு தேவையுள்ளது மட்டும் இருக்கும். ஸோ தேவையில்லாததை கட் பண்ணி தூக்கி போட்டு தேவையுள்ளதை மட்டும் ஜாயின் பண்ணிக்கிறேன். என்ன சார் தேவையில்லாது, தேவையுள்ளது ஜீன்ஸ், அன்னெசரி, நான் ஒர்க்கிங், நான் ஃபங்க்ஷனல் சீக்வன்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுருங்க. எதுல? ஆர்என்ஏல தான். தென் டிஎன்ஏலையும் நம்ம ஹியூமன் ஸ்ப்ளைசிங் பண்ணுவோம், தேவையுள்ளதை மட்டும் ஜாயின் பண்ணிக்கங்க. That is what called splicing. Splicing include joining also. Slice na cut பண்றது, splice na cut பண்ணி கட்டும் பண்றது plus joinடும் பண்றது. யார்? DNA sequence or RNA sequence. அதை evolved around RNA. எது? மெட்டபாலிசம், டிரான்ஸ்லேஷன், ஸ்ப்ளைசிங், இது எல்லாமே RNA-வை சுத்தி தான் ஃபார்ம் ஆயிருக்கு. எப்படி? மெட்டபாலிசம்னா என்ன சொன்னேன்? புரோட்டீன் சிந்தசிஸ், ஏதாவது ஒன்று, அது RNA-ல இருந்து தான் வருது. டிரான்ஸ்லேஷன், RNA இருந்து புரோட்டீன் வருது, RNA-வை சுத்தி தான் வந்திருக்கு. RNA-ன்னு ஒன்று இல்லைன்னா டிரான்ஸ்லேஷன் கிடையாது. ஸ்ப்ளைசிங் RNA-ல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆனிச்சு, mRNA ஃபார்மேஷன்ல படிப்போம். ஓகே. RNA used to act as a genetic material as well as catalyst. RNA வந்து genetic material-ஆவும் இருக்கு, catalyst-னா ரைபோசைமா இருக்கு. Some important biochemical reactions in living system that are catalyzed by RNA catalyst and not by protein enzyme. So சில important biochemical reactions நம்ம பாடியில ரைபோசைம் மூலியமா நடக்குது, protein enzyme மூலியமா நடக்கல. Most of the enzymes are proteins, but exception, சில enzyme RNA-வா இருக்கும், that is ribozyme அப்படின்னு சொல்லுவாங்க. But RNA being a catalyst was reactive and hence unstable. அது ஒரு catalyst-ஆ இருக்கிறதுனால RNA unstable-ஆ இருக்கு. Therefore, DNA has evolved from RNA with chemical modification that make it more stable. So, RNA-ல இருந்து தான் DNA சில கெமிக்கல் மாடிஃபிகேஷன்ஸோட ஃபார்ம் ஆயிருக்கு. யூராசில் தைமினா மாறிடுச்சு. செகண்ட் கார்பன்ல சுகர்ல செகண்ட் கார்பன்ல இருந்த ஒரு ஆக்சிஜன் ரிமூவ் ஆயிடுச்சு, டிஆக்சி ரைபோ சுகர். ஸோ ஸ்டெபிலிட்டி, மோர் ஸ்டெபிலிட்டியோட RNA-ல இருந்து தான் DNA இவால்வ் ஆகி இருக்கும். தென் DNA பீயிங் டபுள் ஸ்டாண்டர்ட், DNA-ல டபுள் ஸ்டாண்ட் இருக்கு and having complementary strand further resist changes by evolving a process of ரிப்பேர். ஸோ டிஎன்ஏல டபுள் ஸ்ட்ராண்ட் இருக்கிறதுனால, நல்லா கவனிங்க, டபுள் ஸ்ட்ராண்ட் இருக்கிறதுனால எங்கேயாவது ப்ராப்ளம் வந்தால் அதை ரிப்பேர் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அடினைன் இருக்கு, தைமின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த தைமின் இருக்க இடத்துல குவானின் வந்துச்சுன்னா இதை தூக்கி போட்டுட்டு தைமின் தான்ப்பா இங்கே வரணும்னு ரிப்பேர் பண்ணும். பட் RNA is a single strand. சிங்கிள் ஸ்ட்ராண்ட்ல மாறினுச்சுன்னா யார் கண்டுபிடிக்கிறது? மாறினது தான். ரிப்பேருங்கிற ஒன்று RNA-ல கிடையாது, பட் டிஎன்ஏல ரிப்பேர், சரி பண்ணிக்கிறது இருக்கு. ஸோ இதெல்லாம் காரணமா வச்சு டிஎன்ஏ தான் RNA-ல இருந்து இவால்வ் ஆயிருக்கும், RNA தான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க, கன்க்ளூஷன் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ரெப்ளிகேஷன். இந்த ரெப்ளிகேஷன் வந்து சிங்கிள் கிளாஸ்ல நடத்தணும். இப்போ நம்ம இதை நடத்தினா விளங்காது, புரியாம போயிடும். அதனால ரெப்ளிகேஷன் நாளைக்கு நம்ம பார்ப்போம். இன்னைக்கு கிளாஸை நம்ம கன்க்ளூட் பண்ணிக்குவோம். CUET எக்ஸாமுக்கு கால் ஃபார் வந்துருச்சு. அப்ளை பண்றவங்க பண்ணுங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில டாப் யூனிவர்சிட்டிஸ்ல படிக்கணும்னு நினைக்கிறவங்க
CUETக்கு அப்ளை பண்ணிடுங்க. 9th ஃபெப்ரவரியிலேருந்து அப்ளிகேஷன் மிட் நைட்லேருந்து அப்ளிகேஷன், அதாவது இன்னைக்கு 10th ஃபெப்ரவரியா, 9th ஃபெப்ரவரி 11:50 அந்த மாதிரி டைமில் நைட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நவ் இட் இஸ் ஆக்டிவ். நம்ம டெமோ வீடியோ போடுவோம். அப்ளை பண்ணுறவங்க மறக்காமல் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கணும்னு ஒரு குறிக்கோளோடு இருக்கவங்களுக்கு இதை ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ண சொல்லுங்க. 12th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் தான் அவங்களுக்கு படிக்க வேண்டியது CUETக்கு. உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க. இப்போ டவுட் இருந்தால் ரைஸ் ஹேண்ட் பண்ணுங்க. CUET அப்ளிகேஷன் எப்படி போடுறது அப்படிங்கிற டெமோ நம்ம சீக்கிரமே இன்னைக்கோ நாளைக்கோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். டவுட் இருந்தால் ரைஸ் ஹேண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஒரே நிமிஷம். ரகுராமன், என்ன டவுட்? ரகுராமன் சார், இப்போ கேன்சர் செல்ஸ் இருக்கு இல்லைங்க சார்? ஆமாம். P53ன்னு ஒரு கேன்சர் செல்ஸ் இருக்குங்க சார். இப்போ அது மியூட்டேஷன் ஆனால் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே போகும்னு சொல்லுவாங்க சார் செல்ஸ்குள்ள. அது எப்படிங்க சார் நடக்குது? அதாவதுப்பா, ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே போறது அப்படிங்கிறது நம்ம பாடியில, அதாவது அது வந்து இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் கிடையாது. அதாவது ஒரு ஹியூமன் பீயிங்கோட செல் இன்னொருத்த படுறதுனால ஸ்ப்ரெட் ஆகும் அப்படி கிடையாது. அவரோட செல்லுல மியூட்டேஷன் நடந்துருச்சு, அது அவரோட செல் அப்படிங்கிறதுனால அவங்க பாடியில் இருக்கக்கூடிய மற்ற செல்களுக்கும் அந்த டிஎன்ஏல நடந்த மியூட்டேஷன் ஸ்ப்ரெட் ஆகும். எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது? அந்த பயோகெமிக்கல் ப்ராசஸ் நமக்கு காம்ப்ளிகேட்டடான ஒரு பயோகெமிக்கல் ப்ராசஸ், அது நமக்கு தெரியாது. பட் ஆனா அந்த பிளட் செல்ஸை வந்து அதை அஃபெக்ட் பண்ணும்போது பிளட் எங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் போய் அந்த டிஎன்ஏவை டெலிவர் பண்ணிடும். அப்ப அந்த பிளட் எங்கெல்லாம் லங்ஸ் போகுது, ஹார்ட்டுக்கு போகுது, அதர் ஆர்கன்ஸ்க்கு போகுது, போன்ஸுக்கு போகுது. ஸோ எல்லா இடத்துக்கும் போகும்போது அந்த கேன்சரஸ் டிஎன்ஏ நம்ம பாடியில தான் அது கேன்சர் ஃபார்ம் ஆனிச்சு. மீன்ஸ் ஒரு ஹியூமன் பீயிங் XRY அவங்க பாடியில. ஸோ தட் அவங்க பாடியில் அது ஸ்ப்ரெட் ஆகும்போது உடம்பு ஃபுல்லாக அந்த கேன்சரஸ் அந்த டிஎன்ஏ வந்து ஸ்ப்ரெட் ஆகுறதுனால எல்லா இடத்துலையும் எல்லா செல்லும் பயங்கரமா மல்டிப்ளை ஆக ஆரம்பிச்சிடும். இதை ஃபைனலா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து எக்கச்சக்கமா மல்டிப்ளை ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா லுக்கீமியா சொல்லுவாங்க. நம்ம பாடியவே அது ஃபாரின் பாடின்னு நினைச்சு நம்மளையே அது அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் சிவியரான கண்டிஷன்ல அவங்க இறந்து போயிடுறாங்க. அண்ட் ஒன் டைப் ஆஃப் கேன்சர் வரும்போது அது அதர் டைப் ஆஃப் கேன்சரும் அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுதான் பிரைமரி, செகண்டரி, டைப் 1, டைப் 2, செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ்லாம் கொஞ்சம் காப்பாற்றுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. ஸ்டேஜ் 3னா அவங்க என்டையர் பாடியில கூடிய எல்லா ஆர்கன்ஸையும் மியூட்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அந்த செல்ஸ் எல்லாம் அப்படின்னா. பட் நீங்க கேட்கிற கேள்வி எனக்கு புரியுது. எப்படி வந்து ஒரு ஆர்கன்ல மட்டும்தான் டிஎன்ஏ மியூட்டேட் ஆயிருக்கு, அது எப்படி மற்ற ஆர்கனுக்கும் ஸ்ப்ரெட் ஆகுது? அந்த பயோகெமிக்கல் ப்ராசஸ் வந்து மோர் காம்ப்ளிகேட்டட், தட் we don't know. ஓகே சார். தேங்க்ஸ் பா. அவங்க கேட்குற கேள்வி கரெக்ட். ஏன்னு வச்சுங்களேன், இப்போ லிவர்ல ஒரு இன்ஃபெக்ஷன் வருது, அந்த சைடுல மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். பட் ஸ்டில் அது ஒருவேளை பிளட்ல அந்த செல் வந்து மியூட்டேட்டட் ஆன செல் வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு, எல்லா இடத்துக்கும் பரவிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ ஹவு மியூட்டேஷன் ஒரு இடத்துல நடந்தது எல்லா செல்லுக்கும் எப்படி ஸ்ப்ரெட் ஆனிச்சு அப்படிங்கிறது தான். ஸோ தட் இஸ் அ லாங் காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். ஓகே, வேற யாருக்கும் டவுட் இருக்குங்களா? தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை. சி யூ ஆல். தேங்க்யூ.